நீரின்றி அமையாது உலகு. நீர் இல்லைன்னா உலகமே இல்லை, அப்படித்தானே? அதே மாதிரி பஞ்சபூத ஸ்தலங்கள்ல நீர் ஸ்தலமான திருச்சி பக்கத்துல உள்ள திருவானைக்கால் ஜம்புகேஸ்வரர் கோயில் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஜம்புகேஸ்வரர் திருக்கோயில்ல தல விருட்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வெண்ணாவல் மரம். இங்க ஒரு முறை அன்னை அகிலாண்டேஸ்வரி ஈசன் மேல அன்பு கொண்டு அவரை எப்படியாவது வடித்து சிலையா வடிச்சு ஆனந்தமா இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல தலக்காவேரியான காவேரி இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அம்பிகை தன்னோட கைகள்ல நீரை எடுத்து லிங்கமா வழிபட நினைச்சாங்க. அப்படி தன் அம்பிகையோட திருக்கரங்கள்ல உள்ள நீர் என்ன ஆச்சுது அப்படின்னா லிங்கமா மாறிடுச்சு. அம்பிகை ஆனந்தம் கொண்டு அந்த நீரை வழிபட்டது, அந்த நீர் லிங்கத்தை வழிபட்டதுனால அதுக்கு ஜம்புகேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். இன்னையுள்ள அப்பு லிங்கம். நீர் என்றால் அப்பு, அதனால அங்க உள்ள லிங்கம் ஜம்புகேஸ்வரராக அழைக்கப்படுகிறார். அது மட்டும் இல்லாம அந்த கோயிலோட கருவறையில ஒரு தனி சிறப்பு இருக்குங்க. காவிரி ஆற்றங்கரையோட நீர் மட்டத்துல இருக்கிறதுனால அந்த கோயிலோட கருவறையில எப்பவும் நீர் சூழ்ந்து இருக்கும். காவேரி வறண்டா கூட அந்த கருவறையில உள்ள நீரானது எப்பவுமே பறந்து சூழ்ந்து இருக்கக்கூடிய ஸ்தலமா இது இருக்குது. இது இந்த கோயிலோட தனிச்சிறப்பு. அன்னை அகிலாண்டேஸ்வரி ஆட்சி செய்த திருத்தலம் இது. அன்னையோட காதுகள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெருசா இருக்கும். அந்த காதுகள் உள்ள காதணிகள் மக்களோட பார்வைக்கு பளிச்சுன்னு தெரியற மாதிரி இருக்கும். இதுக்கு ஒரு சம்பவம் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, முன்னோட காலத்துல ஊர் மக்கள் எல்லாரும் அம்பிகையை வழிபட வேண்டி போயிருக்காங்க. அந்த சமயத்துல அம்பிகையோட காதுகள் ரொம்ப பெருசாகவும் கோரமாகவும் இருந்திருக்கு. முகம் பாக்குறதுக்கு கோபமா இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. அதை கண்ட பக்தர்கள் எல்லாரும் அந்த கோயிலுக்கு வர்றதே வழிபட வராம இருந்திருக்காங்க. அப்போது அந்த விஷயத்தை கேள்விப்பட்ட காஞ்சி ஆதிசங்கரர் அம்பிகைக்கு ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணி அம்பிகையோட கோபத்தை தணிக்கணும்னு நினைச்சு அம்பிகைக்கு காதணியில ஸ்ரீ சக்கரமா அந்த காதணிய பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க. அந்த பிரதிஷ்டை பண்ணதுல முன்னாடி விநாயகர் பின்னாடி முருகர் வச்சு பிரதிஷ்டை பண்ணி அம்பிகைக்கு ஸ்ரீ சக்கர உருவத்திலே காதணிகள் கொடுத்திருக்காங்க. அதனால அம்பிகை மனமகிழ்ந்து சாந்தம ரூபமா காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க இன்னைக்கும் ஈசனுக்கு தினசரி அந்த கோயில்ல அன்னாபிஷேகம் நடைபெற்று கொண்டு வருகிறது. அது மட்டும் இல்லாம காலையில ஹோ பூஜை தொடங்கி உச்சிகால பூஜையப்ப சிவாச்சாரியர்கள் அன்னை அகிலாண்டேஸ்வரி மாதிரியே வேடம் பூண்டு கிரீடம் தரித்து யானை முன் செல்ல மேலதாளங்கள் முழங்க தினசரி அபிஷேக ஆராதனைகள் இங்கு நடைபெறுவது தனி சிறப்பு. நன்றி.